Good morning, students. Today we are going to see the supplementary reader for plus 2, God Sees the Truth But Wait, written by Leo Tolstoy. Number 9, 1828, in Tula province, Russia. Leo Tolstoy கேள்விப்பட்டிருப்பீங்க. He was born on September 9, 1828 ரஷ்யாவில் பிறந்தவர். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் நாவல்ஸ். அவருடைய நாவல்ஸ்னால அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வார் அண்ட் பீஸ் 1869 எழுதினது, அன்ன கரீனா 1877 எழுதினது. ஆஃபன் சைட்டட் அஸ் பினக்கிள்ஸ் ஆஃப் ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன். அவருடைய அந்த புனை கதைகள் இருக்கு இல்லையா, கற்பனை கதைகள் எல்லாம் உண்மையான கதைகள் மாதிரியே எழுதியிருப்பார். He first achieved literary acclaim in his 20s. அவருடைய 20 வயசுகள்லேயே அவர் நிறைய அவருடைய ஃபேம் எல்லாம் அடைஞ்சிட்டாரு. வித் ஹிஸ் சேம் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ட்ரியாலஜி, ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல், அவரோட சுயசரிதைன்னு சொல்லுவாங்களா, அது ஆட்டோபயோகிராஃபிக்கல். அதை 3 பிரிவாக பிரித்து எழுதியிருக்காரு. அதாவது சைல்டுஹுட்டு, பாய்ஹுட்டு அண்டு யூத் அண்ட் செவாஸ்டோபோல் ஸ்கெச்சஸ் பேஸ்ட் அப்பான் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிரீமியன் வாரில் அவர் கலந்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. செவாஸ்டோபோல் ஸ்கெச்சஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காரு. டால்ஸ்டாய்ஸ் ஃபிக்ஷன் இன்க்ளூட்ஸ் டசன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ், நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. செவரல் நாவலாஸ், குறு நாவல்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. எதுன்னு பார்த்தீங்கன்னா த டெத் ஆஃப் இவான் இல்லிச், ஃபேமிலி ஹாப்பினஸ் அண்டு ஹஜி முராட். He also wrote plays and numerous philosophical essays. நிறைய ட்ராமாஸ் எழுதினாலும் தத்துவம் சார்ந்த எஸ்ஸேஸ் எல்லாம் எழுதியிருக்காரு, கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. டால்ஸ்டாய் டைட் ஆன் November 20, 1910 இறந்துட்டார் இன் ஆஸ்டபோவா, ரஷ்யாவில். Here is a story about faith, forgiveness, freedom and acceptance of a young merchant named Aksinov who was sent to prison for a crime he did not commit. இப்போ நம்ம பார்க்க போகிற நான் டீட்டெயில் காட் சீஸ் அ ட்ரூத் பட் வெயிட், அதானியா. இது என்னென்னா, இந்த ஸ்டோரியில் என்ன கான்செப்டை சொல்கிறாங்கன்னா, அதாவது ஃபெய்த்னா நம்பிக்கை, மற்றவங்களை மன்னிக்கிற குணம், ஃப்ரீடம் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் அ யங் மர்ச்சன்ட். ஒரு வியாபாரி எல்லாத்தையும் மன்னித்து அதை ஏற்றுக்கிறார். ஹூ வாஸ் நேம்டு அக்சினோ, அவரோட நேம் அக்சினோ. who was sent to prison for a crime he did not commit. அவர் செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போவார். அதை பற்றி தான் இந்த கதையில் பார்க்கலாம். In the town of Vladimir lived a young merchant named Ivan Dmitrich Aksinov. விளாடிமர்ன்ற ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுனில் தான் யங் மெர்ச்சன்ட் இருக்கார், ஒரு வியாபாரி இருக்கார். அவரோட நேம் பார்த்தீங்கன்னா இவான் டிமிட்ரிச் அக்சினவ். ஹி ஹட் 2 ஷாப் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். 2 ஷாப்பும் இருக்குது, ஒரு வீடும் இருக்குது. அக்சினவ் வாஸ் அ ஹேண்ட்ஸம், நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஃபேர் ஹேர்டு, அவரோட முடியெல்லாம் கொஞ்சம் லைட் கலர்ஸாக இருக்கும். கேர்லி ஹெட்டட், சுருட்ட முடின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுருட்ட முடியாக இருக்கும். ஃபுல் ஆஃப் ஃபன், ரொம்ப ஜாலியான கேரக்டராக இருப்பார். அண்டு வெரி ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங், அவருக்கு சிங்கிங் பிடிக்கும். எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ அப்போ பாட்டு பாட ஆரம்பிச்சிருவார். வென் குவைட் யங் மேன் ஹி ஹட் பின் கிவன் டு ட்ரிங்க். அவன் யங் மேனாக இருக்கிறப்ப நிறைய குடிப்பார். கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டாருன்னா, அண்ட் வாஸ் ரைட்டஸ், ரொம்ப அதாவது அன்கன்ட்ரோலபிள் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிருவார். வென் ஹி ஹேட் டூ மச், ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டானா ரொம்ப ப்ராப்ளத்தை உருவாக்கிடுவார். பட் ஆஃப்டர் ஹி மேரீட் ஹி கேவ் அப் ட்ரிங்கிங். மேரேஜுக்கு அப்புறம் ஹி கேவ் அப்னா விட்டார். ஃப்ரேசல் வேர்ப் பாருங்க, குடிக்கிறத நிறுத்திட்டார். எக்ஸப்ட் நவந்தன், எப்போயாவது ஒரு தடவை தான் குடிக்க ஆரம்பிப்பார். ஒன் சம்மர் அக்சினா வாஸ் கோயிங் டு த நிஸ்னி ஃபேர். அங்கே வியாபாரியில் சந்தைக்கு போகிறாரு. நிஸ்னி ஃபேர்ன்ற சந்தைக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. As he bade goodbye to his family, his wife said to him, Ivan Dmitrich, do not start today. நீங்கள் இன்றைக்கி இந்த நிஸ்னி ஃபேருக்கு போகாதீங்க. ஐ ஹாவ் ஹேட் அ பேட் ட்ரீம் அபவுட் யூ. உங்களை பற்றி நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. அக்சினவ் லாஃப்ட் அண்ட் செட், அவர் சிரிக்கிறாரு. யூ ஆர் அஃப்ரைட் தட் வென் ஐ கெட் டு த ஃபேர் ஐ ஷல் கோ ஆன் ஸ்ப்ரீ. நீ என்ன நினைக்கிற, நான் சந்தைக்கு போனேன்னா ஃப்ரீயாக குடிச்சிட்டு அங்கே அமக்கலம் பண்ணிகிட்ருப்பேன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். கோ ஆன் ஃப்ரீனா இன்டல்ஜிங் இன் சம்திங் ஆக்டிவ்லி நான் ரெஸ்ட்ரைன்டு வே. யாரும் கேட்க மாட்டாங்கன்னா என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு. His wife replied, I do not know what I'm afraid of. எனக்கு தெரியல நான் எதுக்காக பயப்படுறேன்னு. All I know is that I had a bad dream. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, எனக்கு கெட்ட கனவு வந்துச்சு, அதனால் நீங்கள் போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். I dreamt you returned from the town and when you took offனா ரிமூவ்னு அர்த்தம். அதாவது நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரீங்க, வந்துட்டு உங்கள் ஹேட்டை
எடுக்கிறீங்க, தலையிலேருந்து ரிமூவ் பண்ணுறீங்க யுவர் கேப்பை. ஐ saw that your hair was quite grey. உங்களோட முடியெல்லாம் க்ரே கலராக மாறிடுச்சு, அதாவது ஒயிட்டாக மாறிடுச்சு. அக்ஸினவ் laughed. that is a lucky sign. ஒயிட்டாக மாறுதுன்றது ஒரு லக்கி சைன் தானே, said he. see, if I don't sell out all my goods and bring you some presents from the fair. என்னோடய பொருளில் நான் சந்தையில் என்ன விற்காமையாக வரப்போகிறேன், விற்றுட்டு தான் வரப்போகிறேன். விற்றுட்டு உனக்கு இப்போ தேவையான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரப்போகிறேன், தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரப்போகிறேன். ஸோ he said goodbye to his family and drew away. ஃபேமிலி குட்பை சொல்லிட்டு கிளம்பிட்டார். when he had travelled half way என்னென்னா பாதி வழின்னு சொல்லுவோம் இல்லையா. he met a merchant whom he know. அவருக்கு தெரிஞ்ச மெர்ச்சன்ட் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. and they put up at the same inn. தங்குறாங்க, ஸ்டே பண்ணுறாங்க. இன்னுன்னா ஹோட்டல். அந்த நைட்டு அன்றைக்கி அதை வந்து சந்தைக்கு போகிறாங்களே, போகிற வழியில் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். இப்போ இருக்கிற அந்த ட்ராவலிங் ஃபெசிலிட்டி அப்போ இல்லை. அப்போ அவங்க போகிறாங்களே காரில், வண்டியில் போகிறப்ப அங்கங்கே இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு, சத்திரம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஸ்டே பண்ணிவிட்டு போவாங்க. அங்கே ஹோட்டல்ஸும் இருக்கும் போகிற வழியில். தே ஹேட் சம் டீ டுகெதர். 2 பேரும் டீ சாப்பிட்டாங்க. அண்ட் தென் வென்ட் டு பெட் இன் த அட்ஜாயினிங் ரூம்ஸ். பக்கத்து ரூமில், அட்ஜாயினிங்னா பக்கத்து ரூம்ஸில் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா காலையில் அவங்க சந்தைக்கு போகணும் அங்கேருந்து புறப்பட்டு. இட் வாஸ் நாட் அக்ஸினோஸ் ஹேபிட் டு ஸ்லீப் லேட் அண்ட் விஷிங் டு ட்ராவல் வைல் இட் வாஸ் ஸ்டில் கூல். அவருக்கு வந்து ரொம்ப நேரம் தூங்குறது பிடிக்காது. காலையில் சீக்கிரமே எந்திரிச்சிட்டு அந்த சில் கிளைமேட்லேயே ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பார். ஸோ ஹி அரவுஸ்டு ஹிஸ் டிரைவர் எழுப்பிட்டார் பிஃபோர் டான். அதாவது அந்த பகல் பொழுது விடியறதுக்கு முன்னாடி அவர் எழுப்பிட்டு அண்ட் டோல்ட் ஹிம் டு புட் இன் த ஹார்சஸ். வண்டியில் குதிரையை பூட்ட சொல்லிட்டாரு. Then he made his way across to the landlord of the inn who lived in the cottage at the back. அதாவது மார்னிங் வந்து அதுக்கு பே பண்ணோம் இல்லையா ஹோட்டலில் தங்கினதுக்கு. அதுக்காக மார்னிங்கே எழுந்திரிச்சு அந்த லேண்ட்லார்டு கிட்ட, இந்த ஹோட்டலோட ஓனர்கிட்ட பக்கத்துலேயே தான் காட்டேஜில் தங்கியிருக்காரு. அவர்கிட்ட பில் எல்லாம் பே பண்ணிவிட்டு he continued his journey. அவரோட பயணத்தை தொடர்றாரு. when he had gone about 25 miles he stopped for the horses to be feed. 25 மைல் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுறாரு, ஹார்சஸ்க்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா. அக்ஸினவ் ரெஸ்டட் a while in the passage of the inn. இன்னுக்கு பக்கத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த ஹார்ஸுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறார். then he stepped out into the porch and ordering a samovar to be heated. he stepped out into the, அதாவது போர்ச்ன்றது அந்த இடத்துல இந்த காரிடார் மாதிரி வெளி இடம் இருக்குது அந்த ஹோட்டலில் வெளியில். அந்த இடத்துல வந்து நின்றுட்டு ஆர்டரிங் சாமோவார் டு பி ஹீட்டட். அங்கே டீ இருக்கும், டீ போடுறதுக்காக வந்து அந்த சாமோவார்ன்றது ரஷ்யன் மெட்டல் ஃபார் மேக்கிங் டீக்காக வந்து இந்த பைலர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அங்கே ரஷ்யாவில் இருக்கும் சாமோவார்ன்றது. அதில் தான் டீ போடுவாங்க. அதை ஹீட் பண்ணுங்கள், டீ போடுறதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. காட் அவுட் ஹிஸ் கிட்டார் அண்ட் பிகன் டு ப்ளே. அவருக்கு தான் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, கிட்டார் எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டார். Suddenly a troika drew up with tinkling bells and an official alighted. அப்போ ட்ராய்கான்ற ஒரு வண்டி வருது. ட்ராய்கானா என்னென்னா a cart pulled by team of the 3 horses. அதாவது 3 ஹார்சஸ் போட்டின வண்டி அது. அது இந்த காலத்தில் சைரன் போட்ட வண்டி இருக்கு இல்லையா அஃபிஷியல்ஸுக்கு, அது மாதிரி தமிழ்நாடு அரசு அது மாதிரி எல்லாம் போடுறாங்களே, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து 3 ஹார்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அஃபிஷியல்னு அர்த்தம், கவர்மெண்ட் சம்மந்தமானவங்கன்னு அர்த்தம். அதுக்காக 3 ஹார்சஸ் போட்டப்பட்ட வண்டி வருது. டிங்க்லிங் பெல் சவுண்டோட வருது. ஃபாலோட் பை 2 சோல்ஜர்ஸும் பின்னாடி வராங்க. He came to Aksinov and began to question him. Aksinov கிட்ட வந்து கொஷின் கேட்குறாங்க. asking him who he was and whence he came. நீ யார், எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அக்ஸினோவுக்கு எதுவும் தெரியாது. அக்ஸினோ answered him fully and said, want you have some tea with me? என் கூட கொஞ்சம் டீ குடிக்கிறீங்களா? ஏன் குடிக்கக்கூடாத என்ன, குடிங்க அப்படின்னு சொல்கிறார். குடித்தா நல்லா இருக்குமே என் கூட அப்படின்னு கேட்குறாரு. பட் த அஃபிஷியல் வென்ட் ஆன் கிராஸ் கொஷினிங் ஹிம். கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். வேர் டிட் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட் எங்கே தங்கின? வேர் யூ அலோன், தனியாக தங்கினியா அது ஃபெல்லோ மெர்ச்சன்ட் கூட இருந்தாங்களா? டிட் யூ சி த அதர் மெர்ச்சன்ட் திஸ் மார்னிங்? காலையில் எழுந்திரிச்சோன்னே சீக்கிரம் வந்துட்டேல, உன் கூட பக்கத்தில் தங்கிருந்தார், அவர் எப்படி இருந்தான்னு பார்த்தியா? ஒய் டிட் யூ லீவ் த இன் பிஃபோர் டான்? பகல் பொழுது வரத்துக்குள்ளேயுமே நீ ஏன் அவசரமாக அந்த இன்னை விட்டு வெளியே வந்தேன்னு கேட்குறாரு. அக்ஸினோ wondered why he was asked all these questions. அக்ஸினோவுக்கு ஒன்றுமே புரியல, இவர் ஏன் நம்மக்கிட்ட இத்தனை கொஷின் கேட்குறாரு. பட் he described all that happened. ஏதோ நடந்திருக்கு, ஆனால் என்னன்னு தெரியலையேன்னு பார்க்குறாரு. and then added, why do you cross question me as if I were a thief or robber? ஏன் நீங்கள் எனக்கு கிராஸ் கொஷின்லாம் கேட்குறீங்க, நான் என்னமோ திருட மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. ஐ எம் ட்ராவலிங் ஆன் அ பிஸ்னஸ் ஆஃப் மை ஓன். என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் ட்ராவல் பண்ணுறேன். தெர் இஸ் நோ நீட் டு கொஷின் மீ. என்னை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்லை, அவசியமும் இல்லைன்றார்.
Then the official calling the soldiers said, I am the police officer of this district. அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு நான் தான் இந்த மாவட்டத்துக்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் ஐ கொஷின் யூ எனக்கு கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது பிகாஸ் ஏன்னா த மெர்ச்சன்ட் வித் ஹூம் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் வித் ஹிஸ் த்ரோட் கட். நீ நேற்று நைட் தங்கியிருந்தேலாம் அவங்க கூட ஒரு மெர்ச்சன்ட் தங்கியிருந்தார் இல்லையா, அவர் வந்து இப்போ வந்து த்ரோட் கட்டு தொண்டை அறுபட்டு கழுத்து அறுபட்டு அவர் இறந்துட்டார். வி மஸ்ட் சர்ச் யுவர் திங்ஸ், உன்னோட திங்ஸ் எல்லாம் நாங்கள் சர்ச் பண்ணோம். They entered the house. The soldiers and the police officer unstrapped. வீட்டுக்குள்ளே அவங்க they entered the house, அந்த இன்னுக்கு போகிறாங்க. The soldiers and the police officer unstrapped. அந்த அவரோட மூட்டையெல்லாம் பிரிக்கிறாங்க. Axinov's luggage and searched it. Suddenly, the officer drew a knife out of bag, crying, whose knife is this? Axinov's luggages மூட்டையெல்லாம் பிரித்து உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அங்கே ஒரு கத்தி இருக்கிறது, அதையும் பார்க்குறாங்க. crying, whose knife is this? இங்கேயும் கத்தி வந்துச்சுன்னு பார்க்குறாங்க. Axinov looked and seeing a blood-stained knife. அது ரத்தக்கரை படிஞ்ச கத்தியாக இருக்காது. He was frightened, பயந்துட்டார். அவர் சார் there is blood on this knife. இந்த கத்தி எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல, அதுலேயும் blood வேறு இருக்கேன்னு பார்க்குறாரு. Axinov tried to answer but could hardlyன்னா எதுவுமே வார்த்தையே வரல அவருக்கு. ஒன்லி ஸ்டாமர்டு, திக்கிறாரு, திணறாரு, ஒரு தடுமாற்றம் வந்துடுச்சு. ஏன்னா தப்பே பண்ணலை, ஆனால் திடீர்னு கத்தியை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஐ டோன்ட் நோ, நாட் மைண்ட். தென் த போலீஸ் ஆஃபீஸர் செட், திஸ் மார்னிங் த மெர்ச்சன்ட் வாஸ் ஃபவுண்ட் இன் பெட் வித் ஹிஸ் த்ரோட் கட். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அக்ஸினோ சொல்கிறாரு. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட தங்கியிருந்த மெர்ச்சன்ட்டு கழுத்து அறுபட்டு இறந்துட்டாரு. யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ குட் ஹவ் டன் இட். நீ தான் கூட இருந்த, அப்போ நீ தானே செஞ்சுருக்கணும். நீ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. த ஹவுஸ் வாஸ் லாக்ட் ஃப்ரம் இன்சைட். வீடும் உள்ளே பூட்டியிருக்கு. அண்ட் நோ ஒன் எல்ஸ் வாஸ் தேர். யாருமே அங்கே இல்லை. ஹியர் இஸ் அ பிளட் ஸ்ட்ரைன் நைஃப். அதுக்கு தகுந்த மாதிரி உன் பேக்கில் என்ன இருக்குது, ரத்தக்கரை படைஞ்ச கத்தி இருக்குது. அண்ட் யுவர் ஃபேஸ் அண்ட் மேன் பிட்ரை, ஏமாத்துது, காட்டி கொடுக்குது, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்றாரு. டெல் மீ ஹவு யூ கில்டு ஹிம் அண்ட் ஹவு மச் மணி யூ ஸ்டோல். சொல்லு, நீ எவ்வளோ பணம் திருடின, எப்படி அவனை கொன்னன். Axinov swore, சத்தியம் பண்ணுறார், he had not done it, நான் செய்யலை. that he had not seen the merchant after they had a tea together. நாங்கள் 2 பேர் சேர்ந்து டீ சாப்பிட்டோம்ல, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. that he had no money except 8,000 rupees of his own. என்கிட்ட இருக்கிற அந்த 8,000 rupees தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, அது என்னோட பணம். and that the knife was not his. அந்த நைஃபு என்னோடது கிடையாது. but his voice was broken, his ஃபேஸ் பேல், வாய்ஸ் உடஞ்சிருச்சு, அவரோட முகம் வெளுத்து போச்சு. அண்ட் ஹி ட்ரம்பிள்டு வித் ஃபியர் as though he went guilty. தப்பு பண்ணவங்க எப்படி ஃபீல் பண்ணுறானோ அது மாதிரி இவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரான். ஏன்னா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இவனுக்கு பாதகமாக இருக்குது, சாதகமாக இல்லை. The police officer ordered the soldiers to bind Axinov and put him in the cart. அவனை நல்லா கட்டி வண்டியில் போட சொல்லிட்டாரு. as he tied his feet together, கையும் காலையும் கட்டி அவனை வண்டியில் போட சொல்லிட்டாங்க. and flung him into the cart. Axinov crossed himself and wept. Axinov அவன் என்ன ப்ரே பண்ணுறான், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு crossed himself, கிராஸ் போட்டுட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு கிராஸ் போட்டுட்டு அண்டு அழுக ஆரம்பிச்சிடுறான், நான் தப்பே பண்ணலை அப்படின்ட்டு. ஹிஸ் மணி அண்ட் குட்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் ஹிம். பணம் பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஹி வாஸ் சென்ட் டு த நியரஸ்ட் டவுன் அண்ட் இம்ப்ரெசன் தேர். பக்கத்து டவுனுக்கு அனுப்பி அவனை ஜெயிலில் போட்டாங்க. என்கொயரிஸ் டு ஹிஸ் கேரக்டர் வேர் மேட் இன் விளாடிமர். என்கொயரிஸ் எல்லாம் விளாடிமரில் போய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவன் யார் எப்படின்னு சொல்லிட்டு. மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் அதர் இன்ஹாபிட்டன்ட், அந்த மெர்ச்சன்ட் வியாபாரிகள், அந்த ஊரில் இன்ஹாபிட்டன்னா தங்கி இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மர் டேஸில் he used to drink and waste his time. சின்ன வயசாக இருக்கப்போ அவன் நிறைய குடிப்பான், டைம்லாம் வேஸ்ட் பண்ணுவான். பட் தட் வாஸ் அ குட் மேன். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டான். தென் த ட்ரையல் கேம். he was charged with murdering a merchant from Ryazan and robbing him of 20,000 rupees. ஏன்னா அவன் மேலே குற்றம் சாட்டுறாங்கன்னா, ரைசானில் இருக்கிற ஒரு மெர்ச்சண்ட்டை கொன்னுட்டார், அந்த ஊர்லேருந்து வந்த மெர்ச்சண்ட்டை கொன்னுட்டார். அவர்கிட்ட இருந்து 20,000 ரூபிள்ஸ், அது ரஷ்யாவோட நாணயம், நம்ம ஊரில் ரூபாயின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு ரூபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரஷ்யாவில். 20,000 ரூபிள்ஸை அவர் திருடிட்டார்னு குற்றம் சாட்டுறாங்க. ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் இன் டெஸ்பேர். டெஸ்பேர்னால் என்னென்னா ஹோப்லெஸ், நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே போக வேண்டான்னு சொன்னாங்களே, அண்ட் டிட் நாட் நோ வாட் டு பிலீவ். எதை நம்புறதுனே அவங்களுக்கு புரியல. ஹர் சில்ட்ரன் வேர் ஆல் குவைட் ஸ்மால்,
குழந்தைங்கள்லாம் ரொம்ப குட்டியாக இருக்காங்க. ஒன் வாஸ் அ பேபி அட் ஹர் பிரஸ்ட், கை குழந்தை. டேக்கிங் தம் ஆல் வித் ஹர், ஷி வென்ட் டு த டவுன் வித் ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் இன் ஜெயில். ஜெயிலுக்கு பார்க்கறதுக்காக போகிறாங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு. அட் ஃபர்ஸ்ட் ஷி வாஸ் நாட் அலோவ் டு see him. ஆரம்பத்தில் அவங்கள அலோவ் பண்ணலை. பட் ஆஃப்டர் மச் பெக்கிங் ஷி அப்டைன்டு பெர்மிஷன் ஃப்ரம் த அஃபிஷியல். ரொம்ப பெர்மிஷன்லாம் கேட்டு இது பண்ணி அண்ட் வாஸ் டேக்கன் டு him. அவங்க கிட்ட போய் அக்ஸினோவை பார்க்குறாங்க. when he saw her husband in present dress, அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க ஜெயில் ட்ரெஸ் போட்டுட்டு, செயின்ஸ் எல்லாம் போட்டுட்டு. யார் கூட தங்க வச்சுருக்காங்கன்னா, ஷட்டப் வித் தீவ்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ், திருடங்களோடையும் கொலை குற்றவாளிகளோட தங்க வச்சுருக்காங்க. ஷி ஃபெல் டவுன், அதை பார்த்தோன்னே மயக்கம் போட்டாங்க. அண்ட் டிட் நாட் கம் டு ஹர் சென்சஸ் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நாள் நேரம் அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை அவரை பார்க்க முடியுதுன்ட்டு. தென் ஹி ட்ரூ ஹர் சில்ட்ரன் டு ஹர், குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுட்டு ஷாட் நியர் ஹிம், அவன் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஷி டோல்ட் ஹிம் ஆஃப் திங்ஸ் அட் ஹோம், வீட்டில் நடந்ததை சொல்லிவிட்டு. அண்ட் ஆஸ்ட் அபவுட் வாட் ஹேட் ஹேப்பன் டு ஹிம், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஹி டோல்டு ஹர் ஆல் அண்ட் ஷி ஆஸ்ட் வாட் கேன் வி டூ நவ். இவன் எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறான். போனது, ஹோட்டலில் தங்கினது, அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. வாட் கேன் வி டூ நவ், இப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்குறா. வி மஸ்ட் பெட்டிஷன் த ஜார், ரஷ்யாவில் இருப்பாங்க இல்லையா அந்த பிரதமர், அவங்கள அப்போ ஜார்னு சொல்லுவாங்க. அந்த ஜாருக்கு நம்ம என்ன செய்யலாம், பெட்டிஷன்லாம் போடலாம். அந்த ரஷ்யா கிங் மாதிரி அந்த காலத்தில் பவர்ஃபுல் மேன், அவருக்கு நம்ம பெட்டிஷன் போடலான்றாங்க. ஹிஸ் ஒய்ஃப் டோல்ட் ஹிம் தட் ஷி ஹட் சென்ட் அ பெட்டிஷன் டு ஜார். ஜாருக்கு ஏற்கனவே போட்டாச்சு, ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கல. அக்ஸினோவ் டிட் நாட் ரிப்ளை, எதுவுமே பதில் சொல்லலை. பட் ஒன்லி லுக் டவுன், காஸ்ட் கீழே குனிஞ்சிட்டே இருக்கார். ஏன்னா அவரால் அந்த சுச்சுவேஷன் ஏற்றுக்கல. இவர் மர்டர் பண்ணலை, பட் யாரோ பண்ண தப்புக்கு இவருக்கு தண்டனை கிடைக்குது. தென் ஹிஸ் ஒய்ஃப் செட், இட் வாஸ் நாட் ஃபார் நத்திங் ஐ ட்ரம்ட். நான் சொன்னேன் இல்லையா, நான் என்னோடய கனவு வந்துச்சு. ஐ ட்ரம்ட் யுவர் ஹேர் டர்ன்ட் கிரே. உங்களோட முடி கிரே கலராக மாறிச்சு, போகாதீங்க நான் சொன்னேன். யூ ரிமெம்பர். யூ ஷுட் நாட் ஹவ் ஸ்டார்டட் தட் டே. அன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஃபாஸ்டிங் ஹர் ஃபிங்கர்ஸ் த்ரூ ஹிஸ் ஹேர் ஷீ செட், வன்யா டியரஸ்ட் டெல் யுவர் ஒய்ஃப் த ட்ரூத், வாஸ் நாட் யூ ஹூ டிட் இட். நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், என்கிட்டயா சொல்லுங்கள், நீங்களா பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ யூ டூ சஸ்பெக்ட் மீ. உடனே அவருக்கோ வந்துருச்சு, நீ கூட என்னை சந்தேகப்படுறியா. அக்ஸினோவ் அண்ட் ஹைடிங் ஹிஸ் ஃபேஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஹி பிகன் டு வீப். கையால் முகத்தை மறைச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா யாருமே நம்மளை இவர் பண்ணியிருக்க மாட்டான்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. தென் அ சோல்ஜர் கேம் டு say that his wife and children must go away. டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க ஒய்ஃபையும் சில்ட்ரனையும். அக்ஸினோவ் said goodbye to his family for the last time. அதான் ஒரு ஃபேமிலியவே பார்த்ததே. When they were gone, Aksanov recalled what had been said, and when he remembered that his wife also had suspected him, அப்படியே நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறார். ஒய்ஃப் கூட சந்தேகப்படுறாங்களே. he said to himself, அவருக்குள்ளே சொல்லிக்கிறார், இந்த உண்மைன்றது யாருக்கு தெரியும், அக்ஸினோவுக்கு தெரியும். அதுக்கடுத்து யாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா காடுக்கு தெரியும். It seems that only God can know the truth. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். It is to him alone we must appeal, and from him alone expect mercy. அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம அப்பீல் பண்ண முடியும். அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம இரக்கத்தை எதிர்பார்க்க முடியும். அண்ட் அக்ஸினோ ரோட் நோ மோர் பெட்டிஷன். நிறைய பெட்டிஷன் போட்டு பார்த்தாரு. கேவ் அப் ஆல் ஹோப். அவர் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. எந்த பெட்டிஷனுக்குமே இவருக்கு பாசிட்டிவான ரிப்ளை வரலை. ஸோ அதனால் பெட்டிஷன் போடுறதை நிறுத்திட்டு ஒன்லி ப்ரே டு காட், கடவுள்கிட்ட மட்டும் ப்ரே பண்ணுறாரு. Aksinov was condemned to be flogged and sent to the mines. அக்ஸினோவை என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளாக்டு, தண்டனை கொடுக்குறாங்க. சவுக்கில் அடிக்கிறது. டு பீட் வித் வீப் ஆர் ஸ்டிக். நிறைய பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா ஜெயிலில், அது மாதிரி சவுக்கால் அடிப்பாங்க. அடிச்சுட்டு அந்த ஜெயிலுக்கு மைன்ஸ்க்கு அனுப்பிட்டாங்க, சுரங்கத்துக்கு வேலை செய்கிறதுக்கு. ஸோ ஹி வாஸ் ஃப்ளாக்டு வித் அ நாட். அந்த சவுக்கு கூட என்ன முடிச்சு போட்டிருக்கும். அதனால் அடித்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒவ்வொரு முடிச்சில் இருக்கிற இடமும் ரொம்ப வலிக்கும். அண்ட் வென் ஹி wounds மேட் பை த நாட் were healed, பட் ஹி வாஸ் ட்ரிவன் டு சைபீரியா. அந்த காயெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் சைபீரியாவுக்கு அனுப்பிடுவாங்க. அது சைபீரியான்றது ரொம்ப கூலிங் டயத்துலேயும் ரொம்ப கூலிங்காக இருக்கும், ஹாட்டான டயத்துலேயும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதாவது சைபீரியா ரொம்ப வாழ தகுந்த இடம் கிடையாது. அந்த இடத்துக்கு அங்கே போட்டாங்க. மைன்ஸ் இருக்குல்ல, அங்கே போட்டாங்க. எல்லா மற்ற குற்றவாளிகளோடு இவரையும் சேர்த்து போட்டாங்க. ஃபார் 26 years அக்ஸினோவ் lived as a convict in சைபீரியா. சைபீரியாவில் கிட்டத்தட்ட 26 வருஷமாக அங்கே என்னவா குற்றவாளியாக இருக்கார்.
his hair turned white as snow. அவரோட முடியெல்லாம் வெள்ளையாக மாறிடுச்சு. அண்ட் his beard grow long, thin. அவரோட தாடியெல்லாம் வளர்ந்துருச்சு, கிரேவ் ஆயிடுச்சு. all his mirth went. அவரோட சந்தோஷம், அந்த சிரிப்பு எல்லாமே போயிடுச்சு. he stooped. 26 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, கூணெல்லாம் விழுந்துருச்சு. ஏன்னா நல்லா சாப்பாடு ஹெல்த்தியாக இருந்தாருன்னா, ஹாப்பியாக இருந்தால் அவர் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருப்பார். செய்யாத தப்புக்கு 26 வருஷம் தண்டனை அனுப்பிச்சிட்ருக்காரு. he walked slowly. பொறுமையாக தான் நடப்பார். ஸ்போக் லிட்டில், நிறைய பேச மாட்டார். நெவர் லாஃப்டு, சிரித்தது கூட கிடையாது. பட் ஹி ஆஃபன் ப்ரே மட்டும் பண்ணிகிட்டே இருப்பார். இன் ப்ரிசன் அக்ஸினோவ் லேர்ன் டு மேக் பூட்ஸ் செய்ய கற்றுக்கிட்டார். இந்த இதுக்குள்ள ஸ்போர்ட்ஸில் எல்லாம் போட்டிருப்பாங்களே, ஷூ மாதிரி தான், ஆனால் பூட் ஷூ கற்றுக்கிட்டாரு. ஹி ஏர்ன்ட் அ லிட்டில் மணி. அதை செஞ்சு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறார். ஏன்னா கைத்தொழிலெலாம் ஜெயிலில் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் வித் விச் ஹி பாட் த லைவ்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ். அந்த பூட்டை விற்று வர காசில் அவர் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறார். லைவ்ஸ் ஆஃப் செயின்ட். ஹி ரீட் திஸ் புக் வென் தெர் வாஸ் லைட் எனஃப் இன் த ப்ரிசன். எப்போ ப்ரிசனில் ஜெயிலில் லைட் இருக்கோ அப்போ படிப்பார். அண்ட் ஆன் சண்டேஸ் இன் த ப்ரிசன் சர்ச் ஹி ரீட் த லெசன்ஸ். சண்டேஸில் லெசன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவார். sang in the choir for his voice is still good. சண்டே ப்ரேயர்ஸில் எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவார். the present authorities liked Aksino for his meekness. அவர் ரொம்ப பொலைட்டாக இருக்கார்லையே, அதனால இவர் எல்லாருக்குமே பிடிக்குது. and his fellow prisoners respected him. ஃபெல்லோ கூட இருக்கிறவங்களே இவர் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. they called him grandfather the saint. கிராண்ட்ஃபாதர்னு கூப்பிட்றாங்க, த செயின்ட்டுன்னு கூப்பிட்றாங்க, துறவி. அந்த மாதிரி when they wanted to petition the prison authorities about anything, they always made Aksinov their spokesman. ஏதாவது பெட்டிஷன் போடணுன்னா இவர்கிட்ட தான் ஐடியாஸ் கேட்டு அவங்க வந்து அது பெட்டிஷன் போடுவாங்க. when there are quarrels, சண்டை வந்தாலும் among the prisoners-குள்ள they came to him to put things right. இவர் தான் போய் பேசி சமாதானப்படுத்தி வைப்பார். and to judge the matter, அதுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் அந்த விஷயத்துக்கு. no news reached Aksinov from his home. வீட்டிலேருந்து அவருக்கு எந்த நியூஸுமே வரல. he did not even know if his wife and children were still alive. அவரோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் உயிரோடு இருக்காங்களே இல்லையான்னு கூட அவருக்கு தெரியல. ஒன் டே ஃப்ரெஷ் கேங் ஆஃப் கன்விக்ட் கேம் டு த பிரிசன். ஒரு நாள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நிறைய கன்விக்ட் எல்லாம் உள்ளே வராங்க. இந்த ஈவினிங் த ஓல்டு prisoners collected round a new ones and asked them what towns or villages they came from. புதுசாக வந்தவங்கள பல ஏற்கனவே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரவுண்ட் அப் பண்ணி கொஷின் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. வாட் தே வேர் சென்டென்ஸ்டு ஃபார், எதுக்காக தண்டனை அதெல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வேறு யார் இருக்கா. அமங் த ரெஸ்ட் Aksinov sat down near the நியூ கம்மர்ஸ், பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். அண்ட் லிசன்ட் வித் டவுன் காஸ்ட் இயர் டு வாட் வாஸ் செட். தலை குனிஞ்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் கேட்குறான். இவன் எதுவும் கொஷின்ஸ் கேட்கல. ஒன் ஆஃப் த நியூ கன்விக்ட், எ டால் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் 60, ஒருத்தர் வராரு, ரொம்ப டாலாக ஸ்ட்ராங்காக இருக்கார், 60 வயசு இருக்கும். வித் அ க்ளோஸ்லி கிராப்டு கிரே பியர்டு, நல்லா தாடி சின்னதாக வச்சுருக்காரு, க்ராப் பண்ணி. வாஸ் டெல்லிங் த அதர்ஸ் வாட் ஹி ஹேட் பீன் அரெஸ்டட் ஃபார். அவர் சொல்கிறார் எதுக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. வெல் ஃப்ரெண்ட்ஸ், he said, I only took a horse that was tied to a sledge. நான் வந்து ஒரு ஹார்ஸ் அங்கே ஸ்லெட்ஜில் கட்டி வச்சுருந்துச்சு, அதை தான் எடுத்தேன். அதாவது ஸ்லெட்ஜ்னா என்னென்னா, எ வெஹிக்கிள் புல்டு பை எ ஹார்சஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆன் ஸ்னோவில் போகிறதுக்காக ஒரு குதிரை வண்டி இருக்கும் இல்லையா, அதான் ஸ்லெட்ஜு. அதை நான் எடுத்தேன். அண்ட் ஐ வாஸ் அரெஸ்டட் அண்ட் அக்யூஸ்ட் ஆஃப் ஸ்டீலிங். அந்த வண்டியை எடுத்ததுக்காக எனக்கு வந்து திருட்டு பட்டம் கட்டி என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐ செட் ஐ ஹேட் ஒன்லி டேக்கன் டு கெட் ஹோம் குயிக்கர். வீட்டுக்கு அவசரமாக போனேன், அதுக்காக தான் எடுத்தேன் நான் சொன்னேன். அண்ட் ஹேட் தென் லெட் இட் கோ. பிசைட்ஸ் த டிரைவர் வாஸ் அ பர்சனல் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர், ஆனாலும் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு அவசரமாக போகணுன்னு நான் எடுத்தேன், என் ஃப்ரெண்டு தெரிஞ்சவர் தான், அதுக்கு தான் எடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ஐ செட் இட்ஸ் ஆல் ரைட். நோ செட் தே யூ ஸ்டோல் இட். மற்றவங்களாம் சொல்கிறாங்க இல்லை ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நீ வந்து என்ன செஞ்சுட்ட, திருடிட்டேன்னு தான் சொல்கிறாங்க. But how or where I stole it, they could not see. I once really did something wrong and ought to by rights to have come here long ago. இதெல்லாம் ஒரு தப்பே இல்லை, இதுக்கு முன்னாடி பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருக்கேன், அப்பயே வர வேண்டியது, ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். பட் த டைம் ஐ வாஸ் நாட் ஃபவுண்ட் அவுட். சின்ன தப்புக்கு மாட்டிக்கிட்டேன், பெரிய தப்பு செய்கிறப்ப நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். நவ் ஐ ஹவ் பீன் சென்ட் ஹியர் ஃபார் நத்திங். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு போய் இங்கே போடுறாங்க. பட் இட்ஸ் லைஸ் ஐ எம் டெல்லிங் யூ. ஐ ஹவ் பீன் டு சைபீரியா பிஃபோர் பட் ஐ டிட் நாட் ஸ்டே லாங். சைபீரியாக்கு ஏற்கனவே வந்திருக்க, ரொம்ப நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். வேர் ஆர் யூ ஃப்ரம் ஆஸ்ட் சம் ஒன். உடனே எல்லாரும் கேட்குறாங்க யார் நீன்னு கேட்குறாங்க. ஃப்ரம் விளாடிமிர். மை ஃபேமிலி ஆர் ஆஃப் த டவுன். மை நேம் இஸ் மேக்கர் அண்ட் தே ஆல்சோ கால் மீ செமினியாக்.
விளாடிமிர் டவுன்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மை நேம் இஸ் மேக்கர் அண்ட் தே கால் மீ செமினியாக். மை நேம் இஸ் மக்கர் அண்ட் தே ஆல்சோ கால் மீ செமினியாக். என் பேர் மக்கர் அண்ட் தே ஆல்சோ கால் மீ செமினியாக்குன்னு கூப்பிடுவாங்க. அக்சினவ் ரைஸ்ட் இஸ் ஹெட் அண்ட் செட், டெல் மீ செமினியாக், டு யூ நோ எனிதிங் அபவுட் த மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் அக்சினவ் விளாடிமிர். ஏன்னா அவனோட ஊர்லேருந்து தானே வராங்க, அதனால் கேட்குறாரு அக்சினவ் பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் அக்சினவ், ஆனால் அவர்கிட்ட சொல்லாமல் அக்சினவ் பற்றி கேள்விப்பட்டிருக்க, அதாவது அக்சினவோட ஃபேமிலிஸ் பற்றி ஏதாவது தெரியுமா, ஆர் தே ஸ்டில் அலைவ், அவங்க ஒய்ஃபு குழந்தைங்களாம் இருக்காங்களான்னு கேட்குறாரு. நோ தம், அஃப்கோர்ஸ் ஐ டூ, அவங்கள பற்றி தெரியாதான்னு எனக்கு தெரியும். அக்சினோஸ் ஆர் ரிச், அவங்க எப்பயுமே ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. தோ தேர் ஃபாதர் இன் சைபீரியா, அவங்க அப்பா வந்து ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சைபீரியாவுக்கு போயிட்டாரு. சின்னர் லைக் அவர் செல்ஸ், இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அது மாதிரி அவரும் சைபீரியாவில் இருந்தார். இட் சீம்ஸ் அஸ் ஃபார் யூ கிராண்ட்பா, ஹவு டிட் யூ கம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு உடனே கேட்குறாரு, நீங்கள் கிராண்ட் டேட் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு கேட்குறாரு. அக்சினவ் டிட் நாட் லைக் டு ஸ்பீக் ஆஃப் ஹிஸ் மிஸ்ஃபார்ச்சூன், அவரோட அந்த துரதிர்ஷ்டத்தை எப்படி அவர் வெளியே சொல்லுவார். ஹி ஒன்லி சைட் அண்ட் செட், எதுவுமே சொல்லலை. ஃபார் மை சின்ஸ் ஐ ஹவ் பீன் இன் பிரிசன் திஸ் 26 years, நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்காக 26 வருஷமாக இங்கே இருக்கேன். வாட் சின்ஸ் ஆஸ்க்டு மக்கார் செமினியாக்கு, கேட்குறேன் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு. பட் அக்சினவ் ஒன்லி செட், வெல் ஐ மஸ்ட் ஹவ் டிசர்வ்ட் இட், எனக்கு தேவைதான். He would have said no more, but his companion told. அவர் வந்து அந்த உண்மையை சொல்லலை, அவரோட கம்பேனியன்ஸ் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. ரிமைனிங் ஸ்டோரியை பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ மில்லியன்.